என் பேர் சூர்யபிரகாஷ். சூர்யபிரகாஷ் சன் ஆஃப் தேவராஜன். இப்படி சொல்லும் போது எனக்கு ஒன்றும் பெருமையாக இருக்கு. நீங்கள் கேட்கலாம் ஏன் அப்படின்னு. அதெல்லாம் அப்படிதான். எங்கள் அப்பா நிறைய சாக்லேட் வாங்கி கொடுத்தாரா, நிறைய காசு கொடுத்தாரா, பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுத்தாரா, எல்லாமே வாங்கி கொடுத்தாரு. எங்க அப்பா எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. ஆனா அதுக்குமே விலை மதிக்க முடியாத, எங்குமே வாங்க முடியாத ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தாரு. இது என்ன மெடல் தெரியுமா? எங்க அப்பா பாடத்தை படிச்சனால எனக்கு கிடைச்ச பரிசு. இது மரியாதை. இது சொல்லிக்கிட்டே போலாம். இது எப்படி கிடைச்சது சொல்லட்டா? எங்க அம்மா காவியா, அவங்கள பார்த்தாலே காவியமா இருக்கும். மறக்க முடியாத அழகான நினைவுகள். ஏன் நினைவுகள் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? Yes, she is no more. But why? மா, உன் மடியிலே படுத்து தூங்குறம்மா. தலைக்கெல்லாம் தேவராமா. தூங்கலாமே, என் செல்லத்துக்கு இல்லாததா? ஏம்மா அப்பா எப்போதுமே லேட்டாகவே வராரு? ஆமாம், எவ்வளோ நேரம் ஆச்சு, இங்கே ஆளுங்காலம் வேற. மா கால் பண்ணி திட்டுலாம். நம்ம 2 பேரும் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கிறது? எஞ்சிரி நான் கால் பண்ணுறேன். நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏய் உடனே நீ கால் பண்ணுறேன். குடு வேணாமா? ஐயோ சுத்தம் வேற. என்னடா பண்ணுற? ஏய் ஃபோனை குடுறா. குடு நான் ஃபோன் பண்ணுறேன். என்னடா பண்ணுறேன்னு போட்டு. ஏய் போதும். ஏய் என்னாச்சுமா? என்னாச்சு? சொல்லுங்க. என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு? உலகம்மா என்னாச்சு? சும்மா கடிச்சு. எங்க அம்மா போயிட்டாங்க. என்னாலதான் போயிட்டாங்க அப்படி எல்லாரும் சொல்றாங்க. தாத்தா பாட்டி அத்தா மாமா சித்தப்பா சித்தி இவங்க எல்லாரும் நேசுறாங்க. நான் தான் அம்மாவை சாவடிச்சனா. தர்தரியம், பிசாசு, மூதேவி, கொலகாரன் இப்படி எல்லாரும் பேசுறாங்க. என்ன கேட்கறதுக்கே வெக்கமா இருக்கு. சில வார்த்தை எனக்கு அர்த்தம் கூட புரியல. எங்க அப்பா பேசாம அப்படியே இருந்தாரு. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா ஒன்றால் தான் செத்தாங்க. குழப்ப மாட்டா? இல்லைப்பா, நல்லா தெரியும். என்னக்கா அம்மா செத்தாங்க. எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறாங்க. நான் நினச்சிருந்தா அம்மா காப்பாற்றிருக்கலாம். டேய் தப்புடா. உங்கள் அம்மா எப்படி நீ சாவடிச்சிருக்க முடியும்? உங்கள் அம்மா எதனால் இறந்தாங்க தெரியுமா உனக்கு? அப்பாவோட தான். புரியல? உனக்கு நடக்க சொல்லிக் கொடுத்தது யார்? பேச ஃபுட்பால் ஆட சொல்லிக் கொடுத்தது யார்?
எல்லாமே நான் தானே சொல்லிக் கொடுத்தேன். நான் சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயத்தையும் இது பெஸ்ட்டாக தான் செஞ்சுட்டு வரேன். எதையும் நீ தப்பாக செஞ்சிடல. ஆனால் ஏன் உங்கள் அம்மா உன்னால் காப்பாற்ற முடியல? எல்லாம் சொல்லிக் கொடுத்தனே. உங்கள் அம்மா காஸ்மாசிக் இருக்க இந்த மாதிரி ஒரு வியாதி வரும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேனா? நான் சொல்லிக் கொடுத்துருந்தா நிச்சயம் நீ அவங்களுக்கு காப்பாற்றிருப்பேன். அப்போ தான் அவங்க கூட சாரி கேட்குறேன். ஐம் சாரி சூர்யா. உங்கள் அம்மாவை நீ எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். புரியுதா? உன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. நீ என் பிள்ளைடா. உன்னை நான் எப்படி தப்பாக நினைப்பேன்? நடந்து போச்சு சூர்யா. இதுக்கப்புறம் நம்ம நடந்ததை நினச்சி வருத்தப்படுறதுல ஒரு பலனும் இல்லை. அதுமாதிரி எனக்கு நீ எனக்கு நானும் வாழ்க்கை. முதல்ல செஞ்ச தப்பை சரி பண்ணணும். அடுத்த வாட்டி இதே மாதிரி சம்பவம் நடந்தால் என்ன பண்ணணும் அப்போ சொல்லி கொடுத்தேன். அந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். எங்க அப்பா எனக்கு கடவுள் மாதிரியே தெரிஞ்சாரு. ஐ லவ் யூ பா. கடவுள் எல்லாத்துக்கும் அவங்க தப்ப சரிப்படுத்துறதுக்கு உடனே வாய்ப்பு தருது இல்லை. ஆனா என் விஷயத்துல நான் ரொம்ப லக்கி. ஏன்னு கேக்குறீங்களா? எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு என் கூட்டாளி சதீஷ் மூலமா கிடைச்சது. என்னடா ஆச்சு? நவல் மேம் நிறைய Thanks, இப்போ நம்புறியா? உங்கள் அம்மா செத்ததுக்கு நீ காரணம் இல்லை. தப்பு உன் மேலே இல்லை. இந்த விஷயத்த நான் உனக்கு சொல்லி கொடுத்துருந்தா நிச்சயம் உங்கள் அம்மா உன்னை காப்பாற்றிருப்பேன். நான் சொல்லி கொடுத்தது என்றைக்குமே இது பெஸ்ட்டாக தான்டா செய்வேன். நீ ஏன் மகன்டா, தப்பு பண்ண மாட்டேன், தப்பே பண்ண மாட்டேன். உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி உன்னால் இந்த சின்ன உயிரை காப்பாற்றிருக்க முடியுமா? உங்கள் அம்மா உன்னை சும்மா விட்டுட்டு போயிருக்கா. உனக்கு நல்ல விஷயத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. நல்ல விஷயத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க சூர்யா, சில விஷயங்களை நம்ம அடைவதற்கு சில இழப்புகளும் ஏமாற்றங்களும் ரொம்ப அவசியம்.
அதனால் நம்ம என்ன கற்றுக்குறோம் அதான் முக்கியம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. சில விஷயங்களை அடைவதற்கு சில ஏமாற்றம், சில தவறு, சில தியாகம் அவசியமானது. ஆனா அம்மாவோட ஹெல்ப் ரொம்ப பெருசுப்பா. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இது உங்ககிட்ட கேட்டா அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பீங்க. இந்த ஸ்கூல்ல எனக்கு இந்த மெடல் கொடுத்தாங்க. முத சொன்னனே அதே மெடல் தான் மந்திரி கொடுத்தாங்க. இது எதுக்கு கொடுத்தாங்க? சதீஷை காப்பாத்தனல அதுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இது எங்க அப்பா எனக்கு கொடுத்திருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னோட ஹீரோ எங்க அப்பா தான். எனக்கு தெரிஞ்ச ஒரே சூரியன் எங்க அப்பா தான். I love you, Appa. You and me together forever.